ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் ஃபிங்கரோட 15வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ஜாஸ்மின்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதான் நேற்று நைட் ஜாஸ்மின் வந்து ஹீரோயின் கிளாரியா கிட்ட என்னை வந்து ரெட்டை மீட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரெட் ஃபிங்கர் கிளப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்களே, அதுக்காக தான் ஜாஸ்மின் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ நேற்று நைட் வேறு நாங்கள் மாடலாக இருக்கோம், என்னோடய ஃபோட்டோவை பாரு அப்படின்னு சொல்லி ஜாஸ்மினும் ஹீரோவும் வந்து ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து காமிச்சிருப்பா. அதை நினச்சி பார்த்தே நம்ம ஹீரோயின் வந்து அப்செட்டாக இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஜாஸ்மின் நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்திருப்பா. பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாளா, இவள் ரொம்ப அழகாக இருக்கனால தான் என்னை விட்டுட்டு அவள் லவ் பண்ணுறான் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிளாரியா வந்து ஜாஸ்மினை ஸ்ப்ரெட் ஃபிங்கர் கிளப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் உள்ள மீட்டிங் ஹாலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வா எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மினை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோயின் கிளாரியா வந்து உள்ளே வந்துட்டுருப்பாங்க. அப்போ சடனாக அந்த ஸ்ப்ரெட் ஃபிங்கர் கிளப்பை சேர்ந்த எல்லா மெம்பர்ஸுமே வந்து இந்த ஹாலோவின் காஸ்ட்யூம் மாதிரி போட்டு வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் வந்து பயமுறுத்துவாங்க. அவங்கள பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஜாஸ்மின் வந்து பயந்து அலறி அடித்து கீழே விழுந்துருவா. நிலமை ரொம்ப கைமீறி போச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டனால அந்த ஸ்ப்ரெட் ஃபிங்கர் கிளப்பில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிளாரியாவும் ஜாஸ்மினையும் பயமுறுத்துறதை வந்து நிறுத்திடுவாங்க. நம்ம ஹீரோயின் கிளாரியா வந்து ஜாஸ்மினை தூக்கி விடுறதுக்காக கையை வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஜாஸ்மின் தன்னோட உண்மையான முகத்தை வந்து காட்டிடுவா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை வந்து தட்டி விட்டுருவா. இந்த மாதிரி ஜாஸ்மின் ரொம்ப ரூடாக நடந்துக்கவும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து டவுட் வந்துடும். இவன் நம்ம கூட தனியாக இருக்கும்போது நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி சிரித்து பேசினா, இப்போ ஏன் இப்படி ரூடாக வந்து நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அப்செட் ஆயிடுவாங்களா. இந்த மாதிரி ஹீரோயின் அப்செட்டாக இருக்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாருமே வந்து ஜாஸ்மின் மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்களே, அதை ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. ஐயோ நிலமை கைமீறி போகுதே, மாட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஜாஸ்மின் அப்படியே பொலைட்டாக இருக்க மாதிரியே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. சாரி, நான் ரொம்ப பயந்து போயிட்டேனே, அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், நான் ரூடாக பேசினதுக்கு என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஜாஸ்மின் வந்து நடிச்சிட்ருப்பா. ஒரு பக்கம் நம்ம மின்ட்டு இந்த ஸ்ப்ரெட் ஃபிங்கர் கிளப்புக்கு தான் வந்துட்டுருப்பாங்க. அப்படி அவங்க வர வழியில் கூட ப்ளூவை பற்றியே தான் நினச்சிட்ருப்பாங்க. யாரோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஃபிங்கர் கிளப்பு கிட்ட வந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னே இந்த ஸ்ப்ரெட் ஃபிங்கர் கிளப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க ஹாலோவின் காஸ்டியூம் போட்டிருப்பாங்களே, அதை வச்சு வரக்கூடிய நம்பரை வந்து பயமுறுத்தலாம் அப்படின்னு எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க. நம்ம மின்ட்டு தான் அங்கே வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம மின்ட்டும் வந்து உள்ளே வந்துடுவாங்க. அப்போ நம்ம மின்ட்டுக்கு பின்னாடி எல்லா கிளப் மெம்பர்ஸுமே அந்த காஸ்டியூம்லாம் போட்டு மின்ட்டை வந்து பின்னாடிலேருந்து பயமுறுத்தலாம் அப்படின்னு ரெடியாக இருப்பாங்க. கரெக்டாக நம்ம மின்ட்டு உள்ளே வந்த உடனே இவங்க பயமுறுத்துறதுக்கு முன்னாடியே ப்ளூ லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணிடுவார். ஏன்னா மின்ட் ஸ்கூல் டேஸில் வந்து அந்த ஸ்டாச்சுவை பார்த்து ரொம்ப பயந்து ஓடி வந்திருப்பாங்களே, அதே மாதிரி மறுபடியும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ளூ வந்து லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுருப்பாரு. இப்படி ப்ளூ லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி விட்டனால ஸ்ப்ரெட் ஃபிங்கர் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே மின்ட்டை பயமுறுத்தலாம் மறைஞ்சிருப்பாங்களே, அவங்களோட எஃபெக்ட் எல்லாம் பாலாக போயிடும். மின்ட் இப்படி ரொம்ப பயப்படுவான்னு வந்து தெரியும், ஆனால் தான் ப்ளூ வந்து லைட்ஸை வந்து ஆன் பண்ணி விட்ருப்பாரு. அதனால் லைட்லாம் ஆன் பண்ணிட்டாங்களே, இதோடு விட்டுருவாங்கன்னு பார்த்தா அந்த கிளப் மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம மின்ட் வந்து பயமுறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம மின்ட் வந்து பயப்பட மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் காஸ்டியூம் போட்டு ஏமாத்துறாங்கன்னு நல்லா தெரியும்ல. ரெண்டாவது ப்ளூ வேறு வந்து கட்டை லைட்டை ஆன் பண்ணி விட்டு நம்ம மின்ட்டோட பயத்தை வந்து போக்கிட்டாங்க. இப்படி எல்லோரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லோரும் நல்லா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரோட கவனமும் ஒரு பக்கம் திரும்பும். என்னடான்னு பார்த்தா ஜாஸ்மின் தான் அங்கே வந்திருப்பாங்க. ஜாஸ்மின் சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸில் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து இந்த ஹாலோவின் காஸ்டியூம் மாதிரி அவங்களோட காஸ்டியூம் போட்டு வந்திருப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்களா, அதனால் எல்லாரோட கவனமும் அவங்க மேலே தான் இருக்கும். இப்போ எங்கள் கிளப்போட கோட் வேர்ட் வந்து ஹாலோவின் காஸ்டியூம் தான், ஆனால் நீ இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கியே, அப்படி இருக்கக்கூடாது, உனக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாஸ்மினோட ஃபேஸில் வந்து அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அந்த பேய்க்குட்டி மாதிரி வந்து கிறுக்கி விட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜாஸ்மினுக்கு வந்து கோவம் வந்துடும். என்ன சுத்த அர்த்தங்கட்டத்தனமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரிலாம் ஃபேஸில் வந்து கோடு போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்களா, நீங்கள் என்ன லூஸா அப்படின்னு சொல்லி ஜாஸ்மின் தன்னோட உண்மையான முகத்தை வந்து காட்டிடுவா. இந்த மாதிரி ஜாஸ்மின் வந்து ரொம்ப ரூடாக பேசியிருப்பாள். அதனால் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே ஷாக்காக வந்து ஜாஸ்மின் வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஐயோ நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, அது வேறு ஒன்றும் இல்லைப்பா, அந்த காஸ்டியூம் வந்து போட்டிருக்கேன்னா அதான் பேய் மாதிரி ஆக்ட் பண்ணி பார்த்து, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம ஜாஸ்மின் வந்து நடிச்சிட்ருப்பா. அப்பன்னு பார்த்து நம்ம மின்ட் வந்து அவங்களோட காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா பேய் மாதிரி வந்து எல்லாரையும் பயமுறுத்திட்டுருப்பாங்க. என்னோட காலை இப்போ பிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை காலை வந்து கையில் வச்சுட்டு எல்லாரையும் வந்து பயமுறுத்திட்டுருப்பாங்க. அதில் திடீர்னு வந்து நம்ம மின்ட் வந்து இப்படி பயமுறுத்தும், கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே பயந்துருவாங்க. ஆனால் நம்ம ப்ளூ மட்டும் மின்ட்டை பார்த்து பயப்பட மாட்டார். ஏன்னா இப்போ நம்ம மின்ட் பார்க்க அழகாக மட்டும் இருக்க மாட்டாங்க, நல்லா செடியூஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்த ப்ளூ உடனே மின்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக கிட்ட போவான். ஆனால் நம்ம மின்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. இப்படி எல்லோரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஜாஸ்மின் தான் பெரிய நல்லவ மாதிரி, எனக்கு இந்த ட்ராயிங் பண்ணதுனா வராது, அதனால் எனக்கு ட்ராயிங் பண்ண கற்று தரீங்களா அப்படின்னு ஸ்ப்ரெட் ஃபிங்கர் கிளப்பில் இருக்க மெம்பர்ஸ்ட்டு வந்து பேசிகிட்டு இருப்பா.
இப்படி உள்ள எல்லாரும் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிளாரியா மட்டும் தனியாக வெளியில் வருவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகி நம்ம ஹீரோ ரெட் மட்டும் இன்னும் அங்கே வரவே இல்லை. ஏன் என்ன ஆச்சு, இவன் எதுக்கு வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடி வெளில வந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடி யாரோட நிழலும் இருக்க மாதிரி தெரியும். யார்டா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோ ரெட்டு தான் நல்லா வேம்பயர் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே வந்திருப்பான். நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்து பயப்படுவாங்கன்னு பார்த்தா பயப்பட மாட்டாங்க. என்ன என்னை பார்த்தா பயமாகவே இல்லையா, என்னோட முகத்தை பாரு எவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ பயமுறுத்துவான். இருந்தாலும் ஹீரோயின் வந்து பயப்பட மாட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பிடிச்சி வச்சுட்டு இங்கே நல்லா பார்த்து சொல்லு, என்னை பார்த்தா உனக்கு பயமாக இல்லை அப்படின்னு வந்து ரெட் கேட்டுட்டு இருப்பானா. அப்போ ரெட் அப்படின்னு வாய்ஸ் கேட்கும். யாரா அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ஜாஸ்மின் தான் அங்கே வந்திருப்பா. ஜாஸ்மினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து டென்ஷன் ஆயிரும். கிளாரியா இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்ருப்பான். நம்ம ஹீரோயின் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக அந்த ஜாஸ்மின் தான் ஏதோ கோல் மூட்டி விட்ருக்கா அப்படிங்கிறத ஹீரோ வந்து புரிஞ்சுக்குவான். அதனால் நம்ம ஹீரோ ரெட் என்ன பண்ணுவான்னா ஜாஸ்மினை விட்டு ஹீரோயின் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினை வந்து தனியாக கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருப்பான். வெளியில் ஜாஸ்மின் நின்றுட்டு இருக்கவோ ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ ரெட் வந்து ஜாஸ்மினை பற்றி நம்ம ஹீரோயின் கிளாரியா கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அந்த ஜாஸ்மினுக்கு வந்து என் மேலே ஒன் சைடாக வந்து லவ் இருக்குது, ஆனால் எனக்கு அவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஆனால் என்னை விடாமல் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கா. அவள் இல்லாத கட்டுக்கதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா, அதெல்லாம் நம்பவே நம்பாத. அதனால தான் நீ இவ்வளோ அப்செட்டாக இருக்க, என்கூட வந்து பேச மாட்டேங்கிற, சொல்லு உண்மையை சொல்லு, அவள் நல்லவளே கிடையாது, அவள் கூட வந்து நீ சேராதா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜாஸ்மினை பற்றி ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ ரெட் சொல்கிறத நம்புற மாதிரியே தெரில. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஜாஸ்மின் சொன்ன அந்த பொய்யை வந்து உண்மைன்னு இன்னும் நம்பிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ இவ்வளோ தூரம் ஜாஸ்மினை பற்றி எடுத்து சொல்லியும் நம்ம ஹீரோயின் வந்து அப்செட்டாக இருப்பாங்க, வாயத்தை வந்து பேசவே மாட்டாங்களா. இதை வச்சு நம்ம ஹீரோ வந்து அப்செட் ஆயிடுவான். சரி புரிஞ்சு போச்சு, நீ இனிமேல் வந்து எதுவுமே பேச மாட்டேல, அவள் சொன்னது தான் நான் உண்மைன்னு நம்புவேன், நீ எதுவுமே பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஆனால் இந்த ஜாஸ்மின் ஓடுகாலி நாய் வெளியில் நின்று எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோயினும் வெளில வருவாங்க. அப்படியே இந்த ஜாஸ்மின் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பரவாயில்ல வீடு உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருப்பான். இந்த ஜாஸ்மின் சொன்ன பொய்யை நம்ம ஹீரோயின் கிளாரியா வந்து உண்மைன்னு நினச்சி நம்பி நம்ம ஹீரோ மேலே வெறுப்பை காட்டிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாயா ஜோயா 2 பேர் இருப்பாங்களா, அவங்க பாட்டு ஜாலியாக பேசி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இருக்க அதே பாதையில் ஆப்போசிட்டில் இந்த புள்ளி பண்ணுற பொண்ணுங்க 3 பேர் இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு இருப்பாங்க. இவங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே இடிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. இதனால நம்ம மாயா கையில் வச்சுருந்த ஐஸ்கிரீம் வந்து கீழே விழுந்துடும். இடிச்சிட்டு ஒரு சாரிக்குள்ளே சொல்லாமல் கூட போவியா நீயா அப்படின்னு சொல்லி மாயா வந்து திட்டுவாங்களா. ஆயிரக்கடி உங்கள்கிட்ட சாரி சொல்லணும், அதெல்லாம் முடியாது, ஒரு நாள் ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு ரொம்ப ரூடாக பேசுவாங்க. அப்போ தான் இந்த 3 பொண்ணுங்களையும் உத்து பார்க்கும்போது தெரியுது, காஸ்மெட்டிக் ஸ்டோரில் வந்து நம்ம ஹீரோயின் இந்த 3 பொண்ணுங்களை பார்த்தா பயந்து மாயா ஜோயா 2 பேர் பின்னாடி வந்து ஒளிஞ்சிருப்பாங்களா. அதெல்லாம் மாயாவுக்கு வந்து ஞாபகம் வரும். நம்ம மாயா கதை ஞாபகம் வந்த உடனே அந்த 3 புள்ளி பண்ணுற பொண்ணுங்களை பின்னாடி இருந்து பிடிச்சி இழுப்பாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்கடி, நீங்கள் தானே என்னோட ஃப்ரெண்டு கிளாரியா வந்து வம்பிழுத்தது, நான் கிளாரியாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்னோடய ஃப்ரெண்டை புள்ளி பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ என்கிட்டே வந்து ஐஸ்கிரீமை தட்டி விட்டுப்புட்டு ஒன்றும் சாரி கேட்காம போகிறீங்களா, இன்றைக்கி உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா போட்டிருந்த பேக் இருக்கும்ல, அதை வச்சு அந்த 3 பொண்ணுங்களை ஒரு பொண்ணோட தலையில் வந்து அடிச்சிருவா. அதனால் அந்த 3 பொண்ணுங்க கூட சேர்ந்து நம்ம மாயா வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதனால் அந்த 3 புள்ளி பண்ணுற பொண்ணுங்களும் நம்ம மாயாவும் சேர்ந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் ஒருத்தரோட ஒருத்தர் முடியை வந்து பிடிச்சி இழுத்து சண்டை போட்டுட்ருப்பாங்களா. இது எல்லாத்தையும் நம்ம ஜோயா வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி இந்த 3 புள்ளி பண்ணுற பொண்ணுங்க வந்து மாயா பிடிச்சி அடித்து அவங்க முடியை பிடிச்சி இழுத்துட்ருக்க எல்லாத்தையும் வந்து ஜோயா வந்து பார்ப்பாங்களே. அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். எப்படி என்னோடய ஃப்ரெண்டு மாயா வந்து நீங்கள் பிடிச்சி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக இவங்களும் அந்த 3 புள்ளி பண்ணுற பொண்ணுங்க கூட சேர்ந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. இப்படி நம்ம மாயா ஜோயா அப்புறம் அந்த புள்ளி பண்ணுற 3 பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கலவரமே பண்ணிடுவாங்க. எல்லோரும் மாற்றி சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கையில் ஒரு பூ வச்சுட்டு ஒரு பொண்ணுக்கு அந்த பூவை கொடுக்கறதுக்காக வந்து அழகாக சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டுருப்பான். அப்படி அவன் வர வழியில் தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த 3 புள்ளி பண்ணுற பொண்ணுங்களும் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அவனுக்கு வந்து இந்த சவுண்ட் வந்து கேட்குமா, என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை விலகிட்டு வந்து பார்ப்பான். கடைசியில் பார்த்து இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து சண்டை போட்டுட்ருக்கும்ல, அது இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பான். அப்படி அந்த பொண்ணுங்க ஒன்னோட ஒன்று வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அதில் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தில் ஒருத்தவங்களை வந்து இந்த பையன் வந்து லவ் பண்ணுறான் போல். ஐயோ தன்னோட லவர் வந்து இவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டுட்ருக்காங்களே, இந்த சண்டையை போய் விளக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புள்ளி பண்ணுற பொண்ணு கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்களே. அந்த சண்டையை விளக்கி விடுறதுக்காக தான் இவன் உள்ளே போவான். ஆனால் இவன் வந்தது ஒரு பொட்டா கூட மதிக்காமல் அந்த 3 புள்ளி பண்ணுற பொண்ணுங்க இருக்கும்ல, இவனை உள்ளே இழுத்து போட்டு குத்துன்னு குத்திருங்க. இவன் அவங்க சண்டையை விளக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். ஆனால் அந்த 3 புள்ளி பண்ணுற பொண்ணுங்களும் இவனை போட்டு அடி நடித்து காற்றுல பறக்க விட்ருங்க. இவன் தெரிச்சு போய் அங்கிட்டு கீழே விழுந்துருவானா. இந்த மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு அடிவாங்கதை பார்த்த மாயாவுக்கு வந்து டென்ஷன் ஆயிரும். என்னோட ஃப்ரெண்டை வாடி நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு வந்து கோபம் அதிகமாகி
இன்னும் ரொம்ப வேகமாக வந்து அந்த 3 புள்ளி பண்ணுற பொண்ணுங்க கூட வந்து சண்டை போட்டுட்ருப்பா. இப்படி ஒருத்தியோட ஒருத்தியை அடித்து உருண்டுட்டு இருப்பாளுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.